ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட். ஸோ இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வாட் ஆர் த பெனிஃபிட். ஸோ பெனிஃபிட் ஒன்லி ஃபார் த கம்யூனிட்டிக்கு மட்டும் இருக்கா, இல்லை இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும் இருக்கா, இல்லை கம்பெனிக்கு மட்டும் இருக்கா. ஸோ ஆல் த த்ரீ ஹாவ் பெனிஃபிட்ஸ். ஸோ கம்யூனிட்டிக்கும் பெனிஃபிட் இருக்குது, கம்பெனிக்கும் பெனிஃபிட் இருக்குது, இன்வெஸ்டாருக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஆல் த த்ரீ ஹாவ் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒன் பை ஒன் let us discuss now. So first thing is benefits to the community. So community is an organization, right? You know it very well. So community க்கு என்னென்ன, ஸோ ஒரு கம்யூனிட்டினால you can take it as a country or something else. ஓகேவா, ஒரு ரீஜன் எடுத்துக்கலாம், ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், ஆல் ஓவர் அ வேர்ல்டு அப்படின்றதுனால என்ன பெனிஃபிட். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால the first benefit is, as we know, economic development. So as soon as the industry grows, automatically our country's economic is growing on. It accelerates the economic development by ensuring steady flow of savings into productive purposes. இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸ், ஆனால் ஒரு வாட்டி மட்டும் கலெக்ட் பண்ணி நிறுத்திடாது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நியூ கம்பெனிஸ்க்கும் சரி, எக்ஸிஸ்டிங்க்கு கம்பெனிஸ்க்கும் தெரியும், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, தே வில் கலெக்ட் த ஷேர்ஸ் ஃப்ரம் த இன்வெஸ்டர். ஸோ அந்த மாதிரி பண்ணுற எல்லா சேவிங்ஸுமே என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஸ் ஐ செட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ எப்போ நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இம்போர்ட் கம்மியாகுதோ in turn develops our economy. So அதுக்கு என்ன தேவை, மெயின் ப்ரொடக்ஷனுக்கு கேபிட்டல். ஸோ எவ்ரி பேசிக் ப்ராசஸ் டு த எண்ட் ப்ராசஸ் இட் டன் பை த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமிக் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. த செகண்ட் திங் இஸ் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் அ பேஸ்மெண்ட், தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு மெயின் பில்லராக எது இருக்குது அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இட் எனேபிள்ஸ் வெல் மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் டு ரைஸ் லிமிட்லெஸ் ஃபண்ட் பை ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இதில் என்னென்னா வெல் மேனேஜ், அதாவது நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள கம்பெனிஸ், அதே மாதிரி ப்ராஃபிட் மேக்கிங், நல்ல இயர்லி நல்ல டர்ன் ஓவர் ப்ராஃபிட், நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸுக்கு அப்பப்போ என்ன தேவைப்படும், ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல்ஸ் தேவைப்படும். அந்த ஃப்ரெஷ் கேபிட்டல்ஸ்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுவாங்க. தட் இஸ் ப்ரைமரி இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரியாக இஷ்யூ பண்ணி எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு வேணுமோ அந்தந்த டைமுக்கு தே வில் கலெக்ட் ப்ராப்பர்லி. ஸோ இட் recognizes as a platform to the well working companies. The third thing is tool to divert resources. So divert is diverting resources or scarce resources. So அதாவது கொஞ்சமாக கிடைக்கிற ரிசோர்ஸையும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரியும் நிறையா இருக்கிற ரிசோர்ஸஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ scarce resources are thus diverted to efficiently run enterprises for better utilization. Capital formation, as we know that it is a platform for encouraging capital. Then fundraiser for government. It enables government to raise funds for undertaking projects through sale of securities on the stock exchange. That stock exchange serves as a platform for rising public debit. ஸோ ஃபார் கம்பெனி பற்றிய மட்டும் பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் ரிசோர்ஸஸ் சொன்னோம். ஸோ கொஞ்சமாக கிடைக்கிற ரிசோர்ஸஸையும் அந்த கம்பெனியை நல்லா எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் கம்பெனி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பிரிட்ஜ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரோட், இல்லை லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியும் நல்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ 10 lakhs ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரும். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட்டுக்கும் என்னவா இருக்குது, ஃபண்ட் ரைசராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் சீன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பெனிஃபிட்ஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்டே பார்த்தோம், நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கிற கம்பெனியை நம்ம என்னன்னு சொல்லலாம், குட்வில் ரெப்யூட்டட் கம்பெனின்னு சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ஹான்சிங் குட்வில் ஆர் ரெப்யூட்டேஷன். கம்பெனிஸ் ஹூ ஷேர்ஸ் ஆர் quoted on stock exchange enjoys greater goodwill and credit standing. So ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனியோட நேம் இருக்குது அப்படின்னாவே இட் கிரியேட்ஸ் அ குட்வில் டு த கம்பெனி. தென் வைட் மார்க்கெட், தெர் இஸ் அ வைட் அண்ட் ரெடி மார்க்கெட் ஃபார் சச் செக்யூரிட்டிஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க, ஏன்னா all over world stock exchange வந்து display ஆகும். So not only for our country or our district, all over the world the stock exchange has been
displayed. So it makes a wider market. So இந்தியால மட்டும் இல்லாம foreign investors they can invest in Indian companies. So அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது we can enhance more and more investment or capital formation. Third thing is raise huge funds. So as we discussed in the second market, as it is a wider market, we can collect huger capital from the investors by the issue of shares or debentures. Next, increases bargaining strength. Companies whose shares rise in the stock exchange command higher bargaining power in the event of further expansion, merger or amalgamation. So இது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லா கம்பெனிஸுக்குமே ஷேர்ஸை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் ஒரு 10 கம்பெனி வந்துச்சுன்னா they will prefer which company has to be invested first. ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா based on the above criteria. ஸோ அது கம்பெனிக்கு நல்ல நேம் இருக்கா, நல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து, இல்லை வெல் ரெப்யூட்டட் கம்பெனியாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் யோசித்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு நல்ல நேம் இருக்குது, இல்லை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல நல்ல ரைஸ் ஆகிடுச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா தே கேன் பார்கெயின். ஸோ அந்த காம்படேட்டிவ் டைமில் எங்கள் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், த கம்பெனிஸ் கேன் பார்கெயின் டு த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் ஆல்சோ அண்ட் பெனிஃபிட் டு த கம்பெனி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த பெனிஃபிட் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்குது? ஸோ நம்ம நார்மலாக ஐடியில் வச்சுருக்க கேஷ் வச்சுருந்தா 10 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் அந்த கேஷ் அப்படியே தான் இருக்கும், 20 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதே நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் it may get doubled or tripled or some amount of interest நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ the first thing is liquidity. Stock exchange helps an investor to convert his shares into cash quickly and thus increases the liquidity of his investment. ஸோ liquidityனா you know very well, past classல நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்குது, கேஷை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா it is called as liquidity. ஸோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எப்போ தேவைப்பட்டாலும் they can sell their shares in the stock exchange. ஏன்னா stock exchange is a place for both buying and selling and it is a quick process அப்படின்றதும் சொல்லுவோம். There is no long procedures. We can sell and buy quickly in the stock exchange. So adding collateral value of securities. So as I said firstly, so cash ஐடியலாக வச்சுட்டு இருந்தால் எப்பயுமே ஐடியலாக அப்படியே தான் இருக்கும், it won't be increased. But when we invest in some other companies, it gets double or triple or some amount of interest. That is adding collateral value of securities. Other than that நம்ம கிட்ட இருந்தா it can be theft or robbed. இதே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது it is safe, right? The fact that a security is dealt on stock exchange make it a good collateral security for obtaining loans from banks. ஸோ இது என்னவோ பண்ணிக்கலாம், நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஷேர் டெபாசிட்டை வச்சு I can get a loan from bank. அது செக்யூரிட்டி அப்படின்னா லைக் மார்கேஜிங். ஸோ வீடு தான் பிளெச் பண்ணணும், இல்லை பைக், கார் அந்த மாதிரி, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸாக பிளெச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல I can pledge this security, அதாவது இந்த ஷேர் பாண்டை இல்லை ஷேர் டெபென்ச்சர் பாண்டை as செக்யூரிட்டியாக நான் என்ன பண்ணலாம், பிளெச் பண்ணலாம். Investors protection. The stock exchange safeguards investors' interest and ensures fair dealing by strictly enforcing its rules and regulations. So as we know it very well, நம்ம first day படிச்சோம், futuresலே படிச்சோம், investorsக்கு protection இருக்குது. Same point is repeated here. Fourth thing, assessing real worth of security. So this also we have read, ஒவ்வொரு ப்ரைஸோட இதையும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பர்ச்சேஸ் பண்ணப்ப என்ன ப்ரைஸ், செல் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ் அப்படின்றத they will correct really. So an investor can easily assess the real worth of security in his hands as a market quotations are published daily in the newspapers and the website. So investors என்ன பண்ணலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் தான் அவங்களோட செக்யூரிட்டி, அந்த ஷேர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. Why? They can do it by their own self. How means they can do the market quotations. அதாவது டெய்லி நியூஸ்பேப்பர்ஸ்லையும் நியூஸ்லையும் சொல்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸை வச்சு they can analyze their own investing value. So mechanism to trade security. Stock exchange provides a mechanism by which the purchase and sale of listed securities take place in a matter of few minutes. So same thing I said, it is a easy process. So buying and selling takes in a matter of few minutes. Hope you have understood the benefits.
benefits. Then I'm moving on to the limitations. So for advantages, futures, functions, இதை பற்றி எல்லாம் படித்தோம். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாட் ஆர் த லிமிடேஷன், இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. ஸோ லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆனால் அங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, வெதர் இட் இஸ் இன் கவர்மெண்ட் ஹேண்ட் ஆர் இட் இஸ் இன் பேங்க் ஹேண்ட் ஆர் ஆர்பிஐ அப்படின்றத எங்கேயுமே நம்ம படிக்கவே இல்லை. ஸோ அங்கே என்ன, நோ கண்ட்ரோல், கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கைட்லைன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், கைடிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷேரை வாங்கலாம் விற்கலாம்னா whoever will do, but a guiding person should be there or a control head should be there, right? So absence of restrictions on the members of stock exchange. So ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ கம்பெனிஸில் தான் ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற லிமிடேஷன்ஸ் இல்லை. இப்போ எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்துச்சுன்னா நான் ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி 50 கம்பெனியில் கூட ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. another limitation, so failure to control unhealthy speculations. We will read about speculation in the later topic. There I'll explain this point. Allow more than one charge in the place. No instance of margin requirement in the stock exchange or in the case of produce exchange. So what is margin requirement? Margin requirement na enna, usually பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சர்டன் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுற ப்ராசஸ் இல்லை. நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ப்ராப்பராக ஆஸ் வி செட் எல்லா கம்பெனிஸோட அமௌண்ட் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ரேட்டை கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுவாங்கன்ட்டு பெனிஃபிட்டாக படித்தோம். பட் ஹியர் இட் இஸ் அ லிமிட்டேஷன் ஆஸ் நோ ப்ராப்பர் ரெகுலேஷன். ஏன் அப்படின்னா ப்ராப்பர் கண்ட்ரோல் ஹெட் கிடையாது. அதனால் ஆஸ் தேர் விஷ் தே வில் டிஸ்பிளே த அமௌண்ட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் வி ஆர் மூவிங் டு த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஹூ ஆர் த ஸ்பெகுலேட்டர்ஸ்? லிமிட்டேஷன்ஸில் படித்தோம் ஸ்பெகுலேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பெகுலேட்டர்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. Speculator in a stock exchange are of different type. They carry their names depending on their motive of trading in the stock exchange. They are named after animal as their behavior could be compared best with the behavior of animal. So they are nothing but the some commission agents who works for the stock exchange or for the companies. So there are different types of speculators such as bull, bear, stake, lame duck. So main 4 type கொடுத்திருக்காங்க. But they are different types. இவங்களுக்கே இந்த animal names வச்சாங்க அப்படின்னா அந்த அனிமலோட பிஹேவியர், ஒரு அனிமல் என்ன பண்ணும், ஒரு இறைக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கும், இல்லை ஃபர்ஸ்டே வாங்கி அதுக்கப்புறம் இப்போ கேமல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மெதுவாக பசிக்கிறப்பெல்லாம் அந்த சூயிங் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலோட பிஹேவியர் அந்த ஏஜென்ட்டோட பிஹேவியருக்கு சிமிலராக இருந்ததுனால they named it as like. So bull, bear, stag and lame duck. We will see one by one. Bull, the first thing is bull or tejwala. It's important, 1 mark question kanna underline that. Is an operator who expects, so இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் ஃபியூச்சர். ஸோ நான் வாங்குறப்ப 100 rupees ஒரு ஷேர் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் அது எவ்வளோவா இருக்கும், 150 or 200. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா ஹீ இஸ் கால்ட் அ புல். ஓகேவா, புல் ஆப்ரேட்டர்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டர்லைன் தட் லைன், ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகும். அ புல் ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ் எ ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ இப்போ ஃபால் ஆச்சு அப்படின்னா நான் நிறையா வாங்கி வச்சுப்பேன், அதே ஃபால் ஆன கம்பெனியோட ப்ரைஸ் என்ன ஆகும், எனக்கு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் ஹீ மேக்ஸ் அ பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் present and other securities with the intention to sell at higher prices in the future. He is an ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர். ஸோ என்ன பண்ணுவார், இவர் ப்ரைஸ் கம்மி ஆகும்போது ஷேர்ஸ் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் ஆன் சம் அதர் டேட் வென் த ப்ரைஸ் கெட் இன்க்ரீஸ்ட் ஹீ வில் செல் எவ்ரி திங் ஆன் தட் டேட். ஸோ இதனால் இவருக்கு என்ன லாபம், ஸோ இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் ஹீ வில் கெட் ஆஸ் அ கமிஷன். ஓகேவா, தட் இஸ் வாட் புல். த நெக்ஸ்ட் திங் இஸ் பியர், ஆப்போசிட் டு புல்லுன்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீ வில் கெட் ஃபால் ஆஃப் ப்ரைஸ். அவர் ரைஸ் ஆஃப் ப்ரைஸ் கேட்டார், இவர் வந்து ஃபால் ஆஃப் ப்ரைஸ் கேட்குறாரு. இப்போ ஹையராக இருக்கும்போது வாங்க வேண்டாம், அதே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஐ கேன் கெட் அட் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ எ பியர் ஆர் மண்டிவாலா ஸ்பெகுலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் ப்ரைஸ் டு ஃபால் இன் ஃபியூச்சர். ஸோ அங்கே ரைஸ் இன் ஃபியூச்சர்னு சொன்னோம், இங்கே ஃபால் இன் ஃபியூச்சர். அண்ட்
sell securities at present with a view to purchase them at lower price in the future. So இப்போ என்கிட்ட ஹையர் ப்ரைஸாக இருக்குல்ல, அதை நான் விற்றுணும், விற்றுட்டு ஃபியூச்சரில் அது கம்மியாகும்ல, அப்போ நான் வாங்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மோட்டிவேஷன் ஆஃப் பியர். ஸோ புல் பியர் போத் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அவர் கம்மி ப்ரைஸாக வாங்கிட்டு அப்புறம் ஃபியூச்சரில் இருக்கும்போது விற்பார். ஆனால் இவர் ஃபியூச்சரில் கம்மி ப்ரைஸாக ஆகணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் செல் பண்ணிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும்போது he will sell first, then he will buy second. Okay, so a bear does not have securities at present but sells them at higher price in anticipation that he will supply them by purchasing at lower price in future. Bear is a pessimistic speculator. Anga optimistic படிச்சோம், இங்க pessimistic speculator. The next thing is stag. A stag is a cautious speculator. So three different optimistic, pessimistic, cautious speculator in the stock exchange. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் என்ன ஃபர்ஸ்ட் வந்து புல் என்ன பண்ணார், ஸோ ஃப்யூச்சரில் ப்ரைஸஸ் கம்மியாகணும், ஆனால் இப்போ ப்ரைஸஸ் அதிகமாகும், இப்போ ப்ரைஸஸ் கம்மியாகணும்னு நினச்சார். பட் பியர் ஃப்யூச்சரில் ப்ரைஸஸ் கம்மியாகணும், அட் ப்ரெசன்ட் ப்ரைஸஸ் ஷுட் பி ஹை அப்படின்றது நினச்சார். வாட் அபவுட் ஸ்டாக்? ஸோ ஹீ அப்ளைஸ் ஃபார் ஷேர்ஸ் இன் நியூ கம்பெனிஸ் அண்ட் expects to sell them at premium. ஸோ இதில் பாருங்கள், இவர் என்ன கம்பெனிஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாருனா நியூ கம்பெனிஸில் ஃபர்ஸ்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்துட்டிங்கன்னா ரூல்ஸ், ஒரு ஷேர் மெம்பருக்கு இவ்வளோ ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணணும் அப்படின்ட்டு. இஃப் சப்போஸ் நான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா நார்மல் ஷேர் வேல்யூ விட, அதாவது 10 rupees இருக்க ஷேர் வேல்யூ விட ஐ மே இன்வெஸ்ட் ஃபார் 12 rupees or 13 rupees or 15 rupees. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னன்னு சொல்லுவோம், ப்ரீமியம். So இவர் என்ன பண்றாரு, he using that technique. So he applies for shares in the new companies and expects to sell them at a premium, அதாவது extra price ல, like a bullன்னு சொல்லலாம். But he doesn't mention that a new company. அப்படின்னா நியூ கம்பெனின்றப்ப நிறைய ஷேர்ஸை வாங்கலாம், நிறைய ஷேர்ஸை விற்கலாம். ஓகேவா? that is the main aim. If he gets an allotment, so எப்போ he can sell only if he gets an allotment. He selects those company whose shares are in more demand are likely to carry a premium. So நியூ கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் என்ன பண்ணுவார், ஸ்டாக் ஸ்பெகுலேட்டர் will go into that company. He sells the shares before being called to pay the allotment money. So allotment money is nothing but யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா 4 different categories இருக்கும். You will read that in later lessons. So first நீங்கள் அப்ளிகேஷன் கட்டணும். ஸோ அப்ளிகேஷன் கட்டி உங்களோட அப்ளிகேஷன் if gets accepted you have to pay allotment, then call money, first call, second call, like that it will go on procedure. ஓகேவா? ஸோ 10 rupees ஓவராலாக கட்ட சொல்ல மாட்டாங்க, 10 rupees என்ன பண்ணுவாங்க, பிரித்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஸ்டாக் ஸ்பெகுலேட்டர் செலக்ட் ஆனாருன்னா தட் இஸ் allotted அப்படின்னா பிஃபோர் அலாட்மெண்ட் இன்னொரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட சொல்கிறதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஷேர்ஸை ப்ரீமியமில் செல் பண்ணிடுவார். ஓகேவா? he is also called as a premium hunter. As he is going on with premium, he is also called as premium hunter. The last thing is lame duck. When a bear find, who is a bear? நம்ம செகண்டா படிச்சோம் அவர் என்ன நினைக்கிறாரு, ஃபியூச்சரில் இந்த ப்ரைஸை இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகணும், பட் அட் ப்ரெசென்ட் என்னவா இருக்கணும், ஹையா. ஏன் அப்படின்னு நினைக்கிறாரு, ஹையா இருக்கும்போது அவரோட ஷேர்ஸ் அவர் வித்துட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்கணும். ஸோ when a bear finds it difficult to fulfill his commitment, அதாவது அவர் நினைச்சது நடக்கல அப்படின்னா he is said to be struggling like a lame duck. A bear speculator contracts to sell securities at a later date. On the appointed time he is not able to get the security as holder or not willing to part with them. In such situation he feels concerned. So எப்போ bear தன்னோட commitments fulfill பண்ணலையோ then he is called as a lame duck. அதாவது on a particular date he is not able to sell the securities. That is what given here. Okay, so hope you have understood the types of speculator. Once again we will recall the speculators. So bull என்ன நினைப்பாரு அப்படின்னா he will expect rise of price in future, at present lower. அதே bear opposite, fall of price in future, at present rise. ஓகேவா? ஸோ ஸ்டாக் அப்படின்றவர் நியூ கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அந்த நியூ கம்பெனிஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா once he is getting allotted he will sell the same thing with premium. ஸோ lame duck, bear தன் நினச்ச கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா he is called as a lame duck. Hope you have understood the speculators. Then I am going to the recent developments in stock exchange. So
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் எங்கெங்கே இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் we have several types of stock exchanges that has been created in India. The first thing is National Stock Exchange of India Limited, NSE. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் BSE NSE அப்படின்றது. ஸோ டெய்லி நியூஸில் பார்த்தீங்கன்னாவே NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏறிச்சா இறங்குச்சா, அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் அப்படின்றத போடுவாங்க. த செகண்ட் திங் இஸ் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். ஸோ இதெல்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, இது ஏன் ரீசன்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். why means ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சர்டன் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஃபர்கியூ பண்ணுறதுக்காகவோ இல்லை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவோ those stock exchanges has been created. Let us read in detail one by one. So the first thing is National Stock Exchange. So National Stock Exchange was incorporated in November 1992. It is a country-wide screen-based online and order-driven trading system. So screen-based means displaying all companies share rate, purchase of share rate and selling of share rate. Okay va. ஸோ எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க, இன்கார்பரேட் இஸ் நத்திங் பட் ஸ்டார்டட் நவம்பர் 1992 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த மெயின் மோட்டிவ் இஸ் ஆன்லைன் எலக்ட்ரானிக்காக. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இருந்தது அப்படின்னா எல்லாருமே பாம்பேக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ டு மேக் இட் இஸ் அன் ஆன்லைன் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். ஓகேவா. இட் யூசஸ் சேட்டலைட் லிங்க் டு ஸ்ப்ரெட் ட்ரேடிங் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ வாட் இட் இஸ் யூஸிங் சேட்டலைட் லிங்க். சேட்டலைட் லிங்க் இஸ் நத்திங் பட் லைக் சேட்டலைட். ஸோ அதில் வந்து எல்லா கம்பெனிஸோட ஷேர் மார்க்கெட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலயமா தே கேன் ஸ்ப்ரெட் த trade throughout the country, thereby connecting members scattered all over the world as they are doing it online. So remote village la irundhalum seri, throughout any foreign countries la irundhalum seri, they can connect them with the satellite link, that is scattered na spread ஆகி இருக்கிறது. ஓகேவா. through computer network members order for buying and selling within the prescribed price are matched by the central computer which each other and instantly communicate to the trading member. So they எந்த ப்ராசஸில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஆன்லைன் தே ஆர் ஃபிக்ஸிங் த ப்ரைஸஸ். ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா தே கேன் ஃபில் அப் த ஃபார்ம் அண்ட் தே கேன் சென்ட் இட் டு த கம்பெனி. ஸோ த கம்பெனி மெம்பர்ஸ் தே வில் டாக் டு த இன்வெஸ்டார் மெம்பர். யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தே வில் டாக் த்ரூ த ஃபோன் அண்ட் தே வில் ஃபிக்ஸ் த ஸ்டாக் ப்ரைஸஸ். ஓகே. ஸோ NSE ஹேஸ் 2 செக்மெண்ட்ஸ். இதுலேயே 2 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டெபிட் செக்மெண்ட் அண்ட் ஒன் மோர் இஸ் கேபிட்டல் செக்மெண்ட். இட் ஹேஸ் arranged in transparent screen based and user friendly trading of global standards. It has revolutionized stock trading in India. So enna abina, ஸோ ஆஸ் தே இன்க்ரீஸ் திஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ், நிறைய இந்தியன் கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா தே டன் இட் இன் த ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் பண்ணும்போது எல்லா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே இது ரீச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ எவ்ரி மெம்பர் ஸ்டார்டட் டூயிங் இட் இன் த ஆன்லைன். ஸோ இட் revolutionized stock trading in India. So it was an important part in the stock exchange of India, right? So the next thing is stock holding corporation of India limited. What is it? The first thing what we have seen, to improve the stock trading market it was established. The second thing, stock holding corporation of India is committed to speed up trading clearance. So first வந்து ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. செகண்ட் திங் வந்து ட்ரேடில் யாரெல்லாம் செல் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் அந்த சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ SHCIL came into being in 1986. So Stock Holding Corporation of India Limited is the first depository participant registered with SEBI, right? So it is very very important. Depository participant na clearing agent of deposits, right? And acts as a agent of national security deposit. Both SEBI ku or member ah irukku, national security deposit ku or agent ah irukku. It started its actual operation in 1988. So though it was established in 1986, when it started its services only in 1988. It has its head office in Bombay and its branch net
network covers Kolkata, Delhi and Chennai. So head office Bombay la irukku. Apart from that branches engangala irukku pathina it is there in Kolkata, Delhi and Chennai. The next thing is national clearance and depository system. So last point paakumbodhe stock and the SHCIL, it was an agent of National Clearance Depository System. So what is a National Clearance Depository System? லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீசஸ்க்கு பேஸ் பண்ணி தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்த அதுவே அதுக்கு தானே நேஷ்னல் கிளியரன்ஸுக்கும் சேம் பர்பஸ்க்காக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. திஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் சீஃப்லி டு ஹெல்ப் ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ அது செட்டில்மெண்ட்டுக்கும் கிளியரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனும் அதில் வர ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். SCHIL வாஸ் கிரியேட்டட் டு clear and settle the transaction. So transaction and clearance la vara problems dispute பண்றதுக்கோ அந்த conflicts solve பண்றதுக்கோ was create பண்ணதா national clearance and depository system. Okay. This system was created chiefly to help overcome the problem of settlement and clearance of transaction consequent to enormous workload on the clearing agencies. So main and the problems எதுக்காக வருது அப்படின்னா நிறைய workload increase ஆனதுனால and share transfer agencies. The problems mainly arose out of systematic risk like counterparty risk, credit risk, bad deliveries, long delayed delivery, counterfeit scripts and forgot scripts. So these are different terms, right? These are different scripts. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். த நெக்ஸ்ட் திங் இஸ் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா. வாட் இட் இஸ் செக்யூரிட்டிஸ்? ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட் அப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா இன் May 1994 அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். அண்டர்லைன் தட் இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஆக்ட் அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஜாயின்ட்லி வித் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஆல் இந்தியன் ஃபினான்ஷியல் institution. The main objective of establishing the corporation was to foster the development of an active secondary market. So இதோட aim என்ன, secondary market ஓட participation improve பண்றதுக்காக, அதுவும் மெயினா government securities ஓட secondary market improve பண்றதுக்காக. Who established Indian Companies Act in the year 1994 month May. ஓகேவா. It has an authorized and paid up capital of 500 crores of which RBI contributed 50.18%. So more than 50% இஷ்யூ பண்ணனால இது என்னன்னு சொல்கிறோம், ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பேங்க்ஸும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. த RBI in December 1997 divested part of its equity in STCI in favor of Bank of India, an existing shareholder of the company. So apart from the contributed amount, RBI ஸோ அந்த 50.18% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண RBI அதுலேருந்து ஒரு பார்ட் யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸிஸ்டன்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மெம்பர்ன்றதுனால RBI ஆஸ் அ பேங்கிங் ஏஜென்ட் இட் ஹாஸ் டெபாசிட்டட் இட்ஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் டு த பேங்க் ஆஃப் இந்தியா. த நெக்ஸ்ட் திங் இஸ் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி பார்த்தோம், இந்த சேம் திங் அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஹாவ் அ view of it. The government of India enacted the Depository Act in August 1996, paving the way for setting up depositories in India. So all over the world பார்த்தோ சிஸ்டமா இப்போ இந்தியாவில் டெபாசிட்டரிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, thus pioneering the concept of depositories and ushering in the era of paperless settlement of securities. So as we know, electronic purchase first introduce பண்ண மாதிரி எலக்ட்ரானிக்காக செட்டில்மெண்ட்டையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிட்டடை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் இஸ் எலக்ட்ரானிக் செட்டில்மெண்ட். ஸோ நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் வாஸ் இனாகிரேட்டட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இன் இந்தியா ஆன் November 8, 1996. Trading in dematerialized securities on the National Stock Exchange commenced in December 26, 1996. Just note the names and the year it will be used. So NSE எப்போ பண்ணாங்க, BSE எப்போ பண்ணாங்க. So the
Bombay Stock Exchange also extended the facilities of trading in dematerialized securities from the December 29, 1997. So first paperless securities national securities introduce பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே ஃபெசிலிட்டியில் NSE-யும் introduce பண்ணாங்க, BSE-யும் introduce பண்ணாங்க. So when it introduced 1996 NSE, BSE பார்த்தீங்கன்னா 1997ல introduce பண்ணாங்க. So the next thing is what is Nifty? So stock exchange நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு கம்பெனியோட நேம் அண்ட் ஷேர் வேல்யூ, அதாவது பர்ச்சேஸ் ஷேர் வேல்யூ, செல்லிங் ஷேர் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது நிஃப்டி அப்படின்னா நேஷ்னல் அண்ட் 50 அப்படின்றது தான் நிஃப்டியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நேஷ்னல் வைஸ் கம்பெனியில் டாப் 50 லிஸ்ட்டை, அதாவது டாப் 50ல் வரக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நிஃப்டி, ரைட்? The word Nifty originates from two words, national and 50. Nifty basically means the index of 50 most actively traded stocks from across all the sectors. So all over the world நல்ல பண்ணக்கூடிய கம்பெனிஸ், டாப் 50ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நிஃப்டி represents the top stocks of NSE, and when we talk about Nifty going up, it means that all the heavyweight stocks of NSE across all sectors are moving up. So as I said, newsல daily NSE BSE சொல்லுவாங்க, NSE increase and BSE decrease இல்லை, அந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதை பேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டாப் 50ஸோட கம்பெனிஸ் ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இட் வில் இண்டிகேட் இன்க்ரீஸ். ஓகேவா? The next thing is Dalal Street. It's very important to mark question karna. Note down it. Dalal Street is an area in the downtown Mumbai, India, that houses the Bombay Stock Exchange. So Dalal Street is nothing but Bombay Stock Exchange இருக்கக்கூடிய இடத்தோட பேர். ஓகேவா? The largest stock exchange in India and other reputable financial institutions. So stock exchange மற்ற கம்பெனிஸும் அங்கே இருக்கு. It received the name Dalal Street after the Bombay Stock Exchange moved to the area in 1874 and become the first stock exchange recognized by the Indian government. So not by the national government, it was the first stock exchange recognized by the Indian government. The literal translation of Dalal in Marathi is a broker or an intermediary. So Dalal abinda the meaning Marathi la pathina it is a broker or an intermediary. Today Dalal Street is the main town of for the entire Indian financial sector, much like Wall Street in the United States. So எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நல்ல சப்போர்ட் தருதோ, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டலால் ஸ்ட்ரீட் வந்து அட் ப்ரெசன்ட் இட் கிவிங் அ குட் ஃபேம் டு த கம்பெனிஸ். ஸோ வீல் சி அபவுட் வாட் இஸ் அ வால் ஸ்ட்ரீட். ஸோ வால் ஸ்ட்ரீட் இஸ் அ ஸ்ட்ரீட் இன் த நியூயார்க். ஆஸ் ஐ செட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது வால் ஸ்ட்ரீட். ஸோ வால் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரீட் இன் நியூயார்க், ரைட்? இட் இஸ் அ ஒரிஜினல் ஹோம் ஆஃப் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஆல்சோ இட் இஸ் த ஹிஸ்டாரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் யூஎஸ் brokerage அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ ஓல்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வால் ஸ்ட்ரீட். வால் ஸ்ட்ரீட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ கலெக்டிவ் நேம் ஃபார் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி, நாட் ஒன்லி ஃபார் த வேர்ல்ட் ஆர் யூஎஸ் brokerage, all over the world Wall Street is used as the financial and investment community. So இந்த லெசனை நிறைய நியூ டேர்ம்ஸ் படிச்சிருப்பீங்க. ரிவைஸ் once to twice. டவுட்ஸ் இருக்கும், you can clear it at any time. Let us meet in the next lesson. Now I'll discuss the one mark questions given at your book back. Okay, the first question is Dash is the oldest stock exchange in the world. Answer is London Stock Exchange. Second question, there are Dash stock exchange in the country, and the answer is 21. Third question, stock exchange deals in. Answer is financial securities. 4. Stock exchange allows trading in. Answer is listed securities. 5th, jobbers transact in a stock exchange. Answer is for their own transaction. 6th question, a pessimistic speculator is a dash. Answer is bear. 7th question, an optimistic speculator is a dash. Answer is bull. 8th question, a bull operator believes in dash. Answer is increase in price. 9th question, dash means a price at which securities are bought and sold or recorded and made public, and the answer is market quotation. 10th question, the rules and regulations of stock exchange is framed by dash guideline, and the answer is SEBI. Hope you have understood the lesson. Revise nicely. You will be reading lots and lots of new terms. Make a note of it. Let us meet in the next lesson.